அங்கே அங்கே பையன் கொடு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வா டீ சாப்பிட்டு போவோம். அண்ணே 2 ஸ்பெஷல் டீ. வேணாம் நீ வண்டி ஏறப்போ. டீயை சாப்பிட்டு போவோம்ப்பா. வண்டி ஏறா. என்ன செஞ்சுட்டு இருக்க? என்ன செஞ்சுட்டு இருக்க? பாருங்க என்ன பண்றானே. சீக்கிரம் வாங்க. என்னையா கண்டி நீ ஊட்ட வச்சு போட நீயே சாச்சு போடுறியா? என்னையா ஆச்சு? உடனே இந்த நிலத்தை வைக்கணும் சித்தப்பா. நிலத்தை வைக்கணுமா? அப்படி என்னையா அவசரம்? நகையை பறி கொடுத்த நாங்க அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்ற பதட்டத்தோட பக்கத்து வீட்டுக்கு போனோம். என்னம்மா என்னாச்சு? அவசரமா கூப்பிட்ட? உனக்கு என்னமாச்சு? கழுத்துல என்ன காயம்? சார், என் முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வர வழியில எவனோ ஒருத்தன் இவ கழுத்துல கிடந்த செயின் அத்துட்டு போயிட்டான் சார். ஐயோ, எந்த ஏரியாவில் நடந்துச்சு? வில்லிவாக்கம் பக்கத்துல சார். டேய், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? ஏழுமலைங்கய்யா. அவரா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், கண்டுபிடிச்சிடலாம். நகை தானமா போச்சு, உசுறு போயிருந்தா என்ன பண்றது? நல்ல வேலை, விடுமா. அப்பா, தொலைஞ்சு போனது நம்ம நகைப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? இந்த வீடு பால் காய்ச்சலப்ப நீங்க வாங்கி கொடுத்தது, அத கல்யாணத்துக்கு போகணும்னு கேட்டா நான் தான்ப்பா. அறிவில்லை உனக்கு? பல்லிச்சு பழகிட்டா 25 லட்சம் ரூபா வைரம் பச்சனை எடுத்து கொடுத்துறா. ஏதாவது இரவல் கொடுக்கணும் தெரியாதே? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? சார், இருந்த பதட்டத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம நேரா வந்து சொல்லான்னு. பதட்டத்துல பொண்டாட்டி ஆஸ்பத்திரி கூட்டு போக தெரியுது, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இங்க புடுங்கறதுக்காக வந்த? போய் முதல்ல கம்ப்ளைண்ட் குடியா. வந்துட்டோம் வழக்கண்ணு. ஹலோ, அப்படி ஓசியில நகை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போகணுமா என்ன? ரைட்டர் சொல்லுமா. நடந்தது சொல்லு. இப்படியாத்தானா? இப்படியாத்தானா? இப்படி ஆத்துட்டு போன. குட்டி, நீ மட்டும் தனியா வர? அம்மா எங்கடா செல்லம்? தேன்மொழி, என்ன நீ குழந்தை வெளியில வந்தது கூட தெரியாம 2 பேரும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பாப்பா. ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? விசாரிச்சாங்க, நடந்தது சொன்னோம். ஆனாங்க அப்பா பேசினார் பாரு, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இளவரசி, அப்பா பேசினது எனக்கும் தான் பிடிக்கல. இவ்வளவு நடக்கும் தெரிஞ்சுதான் நான் வாங்கிக்கவே மாட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இளவரசி. ஏய், என்ன பேசுற? நானும் தானே விருப்பப்பட்டு கொடுத்தேன். அழாதம்மா, நானும் தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு கூட்டு போனேன். நாம நல்லதுக்குன்னு போனோம், கெட்டது நடந்து போச்சு.
ஃபீல் பண்ணாத தேனு. ஹலோ அப்பா. சரிங்கப்பா. பணம் பொருள்னாலே உங்க அப்பா இப்படி தாண்டி. ஓ விஷயத்துல எவ்வளவோ பரவாயில்ல. கல்யாணம் ஆன புதுசுல என் புது மூக்குத்திய தொலைச்சிட்டேன். அதுக்கு போய் என்னை அடிச்சு எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. உங்க தாத்தாவும் வேற மூக்குத்தி போட்டு என்ன அனுப்பி வச்சாரு. இந்த மனுஷன் என்னடான்னா தொலைஞ்சு போன அந்த மூக்குத்தி மாதிரி வருமாடின்னு இப்பவும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடி என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? உங்க பெருமையை தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆ, அப்பா, என்னடா? தேன்மொழி ரொம்ப பயந்துட்டு இருக்காப்பா. நகையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாப்பா? அது விஷயமா தாம்மா இன்ஸ்பெக்டரை போய் பார்த்தேன். ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக தாம்மா இருக்கு. என்னப்பா? அந்த பொண்ணோட தாலிக்கொடி அப்படியே இருக்கும்போது உங்கள் நகை மட்டும் எப்படி பறிச்சுட்டு போனா அப்படின்னு கேட்குறாருமா. என்னப்பா, போலீஸ்னா என்ன வேணா சொல்லுவாங்களாப்பா? எதுவுமே நடக்காமல் சொல்லுவாங்களாம்மா. இன்னைக்கு சிட்டியில் லேட்டஸ்ட் ஃப்ராட் தானே தெரியுமா? எப்படியாவது நல்லா பேசி பழகுறது, அவசரம்னு சொல்லி நகை நட்டை வாங்குறது, அப்புறம் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடுறது. இந்த குடும்பம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாருமா. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும்பா. என் ஃப்ரெண்டு தேன்மொழி அப்படி இல்லப்பா. அது இல்லைம்மா, இருந்தாலும் அவர் சொல்றத கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஐயோ, என் ஃப்ரெண்டு தேன்மொழி அப்படி இல்லப்பா. அந்த பொண்ணு எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்ற எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சோம். சார் குட் மார்னிங் சார். சார் நகை விஷயமா ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சார் இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா? என்ன விஷயம்? நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அது என்ன ஆச்சுன்னு? ஆள் தொலைஞ்ச கேஸே கிடப்புல கிடக்குது. நீ நகை தொலைஞ்சதுக்கு 4 நாளைக்கு ஒருக்கா வந்துகிட்டு இருக்க. கிடைச்சா சொல்லி அனுப்புறோம், போப்பா. தம்பி, நகையை பறி கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். நானும் அப்படிதான் தம்பி. என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த நகையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. கிடைச்சிரும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது கவனிச்சாதான் வேலை நடக்கும். நானும் அப்படிதான் கொடுத்துட்டு அலைஞ்சுக்கிட்டு. என்னையா திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் கொடுக்குற? இல்லை சார், நகையை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்க உங்களெல்லாம் கவனிச்சிட்டு போகலான்னு வந்தேன் சார். கொடுத்துட்டு இல்ல, நகை கிடைச்ச மாதிரி தான். போ. போலீஸ்காரங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தோம். அவங்க வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? இதை வந்துட்டாங்க பாருங்க. அவங்க தானா? சரிங்க மேடம், சென்னை பேக்கர்ஸ்லேருந்து வர்றோம். உங்கள் வீட்டு பொருள் வந்திருக்கு. எங்க வீட்டுக்கு இவ்ளோ பொருளா? அன்னைக்கு பீஸா அட்ரஸ் மாதிரி வந்த மாதிரி வந்திருக்க போகுது. இந்த இது உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. எப்படி? என்னங்க நம்ம வீட்டுக்கு பொருள்லாம் வந்திருக்கு? ஆமாம், நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இறக்கி வைக்க சொல்லு. நான் சிக்னல் நிற்கிறேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஓ வீட்டுக்கு வந்த பொருள் உனக்கே தெரியலங்கிற? இல்ல இளவரசி, அவர் இதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. இளவரசி, குழந்தைக்கு சோப்பு மாத்திர விஷயம் வரைக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டவ இதையே மறைக்கணும். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் எப்போ வாங்குனீங்க? ஏன் வாங்குனீங்க? என்கிட்ட கூட சொல்லல. இதெல்லாம் வாங்குற நிலைமையில நம்ம இருக்கோம். கூட படிச்சவன் துபாயில் வேலை கிடைச்சதுன்னு வீட்டை காலி பண்ணி இதை ஏற்றி அனுப்பிட்டு எனக்கு ஃபோனை பண்ணுறான். என்னென்ன செய்ய சொல்கிற? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இறங்குனப்போ இளவரசி கேட்ட கேள்வி, பார்த்த பார்வை, எனக்கு என்னமோ நம்மள தப்பா நினைச்சிருக்கணும் பயமா இருக்குங்க. தேன்மொழி ரொம்ப ஃப்ராடுப்பா. என்னடா எனக்கு மகளா பிறந்துட்டு ஒரு ஏமாத்துக்கார பிள்ளைகிட்ட ஏமாந்துட்டேன்னு அப்பா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாப்பா. சரிம்மா, முதல்ல நம்ம நகையை கைப்பற்றுற வழியை பார்க்கணும். அதுக்கு நீ அப்பா சொல்ற மாதிரி சரியா? வாங்க விக்னேஷ்.
வாங்க உட்காருங்க. நான் ஒன்றும் உட்கார வரல. நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமா? பழகிட்டு இப்படியா பண்ணுவீங்க? நீங்கள் எதை சொல்கிறீங்க? இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. ஹலோ, எதுக்கு சவுண்டாக பேசுகிறீங்க? என்னாச்சுங்க? உங்களுக்கு வேறு என்ன சொல்லணுமா? ஹலோ, அதான் பேசிகிட்டு இருக்கிறல, அங்கே என்ன? இளவரசி வாமா. என்ன என்ன சொல்றாங்க? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? கோபப்படுறீங்க? என்ன இளவரசி? நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணுனீங்கன்னு காட்டவா? வாங்க. அங்க வை. என்ன பாக்குறீங்க? ஓபன் பண்ணுங்க சார். வெண்ணிலா குட்டியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு வெட்டிங் டேங்கிறது மறந்து போச்சு. பெரிய தப்பு இல்லையா? சஸ்பென்ஸ் என்கிட்டயே சொல்லியடி. விட்டுருந்தா நான் அடிச்சு பாரு தெரியுமா? Happy wedding anniversary, my friend. Thank you.